இன்னைக்கு நம்ம நெல்லிக்கனியை பற்றி பார்ப்போமாங்க. இது ஏழைகளின் ஆப்பிள் சொல்லுவாங்க. ஏன்னா ஏழைகளால் டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட முடியாது. அதுக்கு ஈக்குவலாக இந்த நெல்லிக்காய் நம்மளுக்கு ஒரு ஆப்பிளுக்கு இருக்கக்கூடிய சக்தியை இந்த நெல்லிக்காய் கொடுக்குதுங்க. ஸோ அதனால் இந்த நெல்லிக்காய் டெய்லி எடுத்துக்கிறனால நம்மளுக்கு உடம்புல இருக்கிற எல்லா சத்து குறைபாட்டையும் நீக்கக்கூடிய தன்மை இந்த நெல்லிக்காய்க்கு இருக்குங்க. இந்த நெல்லிக்கனியில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து, நார்ச்சத்து, கால்சியம், விட்டமின் சி அதிகமாக இருக்கிறனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் கொடுக்கலாம். இந்த நெல்லிக்காவை டெய்லி நம்ம ஜூஸாவோ கடிச்சும் அப்படியே சாப்பிட்டுட்டு வரலாங்க. கண்டிப்பாக ஊறுக்காவோ இல்லை தேனில் முக்கி இல்லை சீனியில் முக்கி சாப்பிட்ணுன்னு நினச்சிட்டு சாப்பிட்டிங்கன்னா முழு பலன் கிடைக்காது. அப்படியே மென்று சாப்பிடுங்க, அது ஆரோக்கியம். இல்லைனா ஜூஸாக போட்டு குடிச்சிடுங்க, அதுவும் இன்னும் நல்லதுங்க. ஏன்னா இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கும். டெய்லி கண்டிப்பாக ஒரு நெல்லிக்காவை குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடுங்க. இது தலைமுடி மற்றும் உடம்புல இருக்கிற எல்லாத்துக்கும் ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய இந்த நெல்லிக்கனிங்க. இது தெரியாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். இது பிடிச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.